திரு குமார் அவர்கள்ட்ட. அதாவது ஆளுநர் ஒரு வகையில் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு, இவரை மாற்றிடாதீங்க அப்படின்னு வெளியில் திமுக சொல்லுகிறது. ஆளுநருக்கும் அரசுக்கும் ஒரு மோதல் இருக்கப்போ அது பிஜேபிக்கும் திமுகவுக்குமான ஒரு மோதலாக பல நேரங்களில் பார்க்கப்பட்டது. இப்போ அந்த வாய்ப்பை எடுக்க முயற்சிப்படுதோ? அதாவது அது எதிர்மறையான வாதம். அதாவது இவர் வேணுனுக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுறார், அதன் வழியாக விவாதம் நடக்கிறது, அதன் வழியாக அரசுக்கு நல்ல பேர் வருகிறது, ஆகவே இவர் இருக்கட்டும், இது அவங்களுடைய அஜெண்டா வாதம். நான் இப்போ என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் என்னென்ன கட்டமைப்புகள் செய்த இந்த 5 ஆண்டுகள் முடிய போகிறது, தேர்தல் வரப்போகிறது, கண்டிப்பாக அதிமுக என்டிஏ ஜெயிக்க போகிறது என்கிற மனநிறைவு அவர்களுக்கு இருந்திருக்கலாம் அல்லவா? அப்ப அடுத்த மாநிலத்துக்கு போட்டோம், இப்போ இங்க ஒரு இன்சார்ஜ் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கலாம். இப்போதைக்கு நீங்க தான் புது ஆளுநர் வரப்போறான்னு இல்ல, வரப்போறாரு, டெம்பரவரியா நான் சொல்றேன். டெம்பரவரி, அதுக்காக இன்னொருத்தர் போடுற வரைக்கும் காலியா இருக்க முடியாது இல்லையா? அதனால கேரள ஆளுநர் இந்த கூடுதல் பொறுப்பாக இதை பார்க்க போகிறார். அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். அவங்க உண்மையிலே மத்திய அரசோட மனநிலையும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டும் என்ன சொல்றதுன்னா, இந்த தேர்தலில் திமுகவிற்கு வாய்ப்பு மிக குறைவாக இருக்கிறது என்பதுதான் நான் அபிஷியலாக சொல்றேன். அதுதான் கணிப்பு. இவங்க எப்படி 5000 நம்புறாங்களா, அல்லது காங்கிரஸ் நம்புறாங்களா, அல்லது ஒவ்வொரு தனிநபர் கட்சிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு இருக்க 22 கட்சி சேர்ந்தாச்சு அதனால நம்ம ஜெயிச்சிரும் நம்புறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் நாடு முழுக்க எடுக்கிற மத்திய புலனாய்வு எடுக்கிற ரிப்போர்ட்டில் அரசாங்கத்துக்கு கிடைக்கிற தகவல் என்னவென்றால், இந்த தேர்தலில் திமுக ஜெயிக்க போறதில்லை என்கிறது தகவல் அவர்களுக்கு இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. ஆகையினால் இங்கே ஆளுநர் இவ நடக்க போறது டெம்பரவரியா ஒருத்தரை போட்டுட்டு இந்த தேர்தலில் திமுக ஜெயிக்க போவதில்லை என்று ரிப்போர்ட் இருக்கு. இந்த ஆளுநரை வைத்தா ஆளுநர் அரசுக்குமான மோதல் பிஜேபிக்கு எதிரான பிரச்சாரம் ஏறும். அதை வேணுனுக்கே கிளப்புவாங்க. இந்த ஆளுநரால நிறைய தகராறு நடந்திருக்கு, மாத்தாம வச்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயிக்க போகுது அதனால மாத்திட்டாங்கன்றார் திரு பிரகாஷ். சார், ஆளுநர் இங்க ரொம்ப நல்லதெல்லாம் செய்யல சார். சிதம்பரத்துல குழந்தைங்க கல்யாணத்தை பண்ணாரு. நேத்து கூட மாவட்டத்துல தவறான பொருள் படம் சிதம்பரத்துல ரைட்டு சிதம்பரத்துல குழந்தை புரோகிதர்களோட குழந்தை திருமணத்துக்கு ஆதரவா இருந்தார் அப்படின்னு ஒரு புகார் அவர் மேல இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது நேத்து கூட விழுப்புரத்துல ஒரு 350 கோடி ரூபாய்க்கு நிலத்தை, ஆரோவில் நிலத்தை வித்தார் என்ற புகார் நேத்து வந்திருக்கு. கேளுங்க. இன்னொன்னு, நல்லா இருக்கிற இடத்துல தான் நல்லவங்களை போடுவாங்க. நீங்க அங்க டஃப் மம்தா ரொம்ப டஃப் கொடுப்பாங்க. அந்த இடத்துல உங்களை ஒரு திறமையானவர்ன்ற ஒரு ஆளை அங்கதான் போடுவாங்க. அங்கதான் போடுவாங்க டஃப். இங்க இங்க நீங்க என்ன பண்ணாலும் எந்த இன்டெலிஜென்ஸ்ல சிஐஏ ரிப்போர்ட்டா இருந்தா கூட திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்றது இங்க செவுத்துல எழுதுற உண்மையா இருக்கு. அதனால இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி பிஜேபி கூட்டணி அதிமுக கூட்டணி ஜெயிக்கும் இருக்கப்போ எந்த கவர்னரா இருந்தாலும் மேனேஜ் பண்ணிட முடியும். அதனால ஒரு பொறுப்பு கவர்னர் போடுறாங்க அப்படின்ற அதுல சார், அதுதான் நான் மாத்தி சொல்றேன். குமார் சார் சொல்றத நான் மாத்தி சொல்றேன். என்னன்னா, இங்க நீங்க என்ன பண்ணாலும் சரி திமுகவுடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. அங்க ஏதாவது பண்ணா பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிஜேபி அதிக தொகுதிகள்ல போட்டி போடுது. அதனால அங்க பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இவரை ப்ரமோட் பண்ணி அங்க அனுப்புறாங்க. இங்க என்ன பண்ணாலும் சசிகலா அவுட்டு, ஓபிஎஸ் அவுட்டு, முக்குளத்தோர் வாக்குகள் அவுட்டு, ராமதாஸ் வராததுனால அன்புமணிக்கு அவுட்டு, அண்ணாமலை வராததுனால பிஜேபி அவுட்டு. நீங்க இதெல்லாம் பிரிட்ஜ் பண்ணவே முடியாது. இதுதான் அமித்ஷாவே சொல்றாரு எடப்பாடியை பார்த்து, நீங்க இதெல்லாம் நான் செய்ய சொன்ன, நீங்க செய்யல, அதனால தோத்துச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு அமித்ஷா எடப்பாடியை பார்த்து சொல்றாரு. சோ இங்க என்ன பண்ணாலும் இத இப்ப சம பண்ண முடியாது.
fag end of the election. எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதனால இங்க இருந்து கொண்டு போறாங்க. திமுக தோத்துருன்னு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் நீங்க சொல்றீங்க. ஆனா 25 கட்சிகள் வரை திமுக கூட்டணியில் அமைப்புகளா சேர்த்து இருக்கு. உங்க கூட்டணியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேள்வி இருக்குல்ல. அப்போ நீங்க பெர்செப்ஷனை கட்டமைக்கிறீங்க. 22 கட்சிகள் சேர்ந்து இருக்கிறது எல்லாம் தனிநபர் கட்சிகள் தான். எல்லாம் திமுக கூட சேர்ந்து இருக்கிறது தேமுதிக தனிநபர் கட்சியா? இல்ல, தேமுதிக நான் சொல்லல. தேமுதிக காங்கிரஸ் இந்த ரெண்டை தவிர விசிக இன்னும் பரிசீலனையில் இருக்கிறது. காங்கிரஸ் விசிக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சார். விசிக என்ன கட்சி? 4 எம்எல்ஏ இருக்காங்க. சிபிஎம் தனிநபர் கட்சியா? சீட் எல்லாம் எனக்கு அந்த சிபிஎம் தனிநபர் கட்சியா? பாண்டிச்சேரியில வேணும் சார். புதிய தமிழக கிருஷ்ணசாமி அங்க வந்துகிட்டு இருக்கார் சார். வரட்டும், எல்லாரும் வரட்டும் சார். ஒரு மெயினான பார்ட்டிக்கு அலிகேஷன்ஸ் நிறைய இருக்குன்னா ஆன்டி இன்கம்பரன்சி இருக்கு என்றால் எல்லாமே ஒண்ணுக்கு இடது பக்கம் போட்ட சைபர் ஆயிடும் சார். நம்பருக்கு வலது பக்கம் போட்ட சார். ஒருத்தர் ராக்கெட் வச்சிருக்கான், ஃளைட் வச்சிருக்கான், நிறைய படைகள் வச்சிருக்கான். அவன் வார்ல ஜெயிப்பானா? வெறும் வில்லு அம்பு வேலாயுதத்தை மட்டும் வச்சிட்டு இருக்கவங்க ஜெயிப்பாங்களா? மக்கள் மத்தியில இந்த அரசு அதிகமான கடனை வாங்கி நம்ம நாட்டை நம்ம கடனாளியை ஆக்கிவிட்டது. அதற்குரிய செயல்கள் எதையும் செய்யவில்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதையும் செய்யவில்லை. அதாவது வாரிசு அரசியல் எல்லா விஷயத்தையும் மக்கள் பாக்குறாங்க. இப்ப பழைய காலம் மாதிரி எல்லாம் கிடையாது சார். உங்க டபுள் என்ஜின்ல எடுபடாது சார். உங்க டபுள் என்ஜின்ல டப்பா என்ஜின் ஆயிடுச்சீங்க. தேர்தல் அறிவிப்பு டபுள் என்ஜின் வந்து டப்பா என்ஜினிங்க. அக்கு வேற ஆணி வேற. அதனால தான் என்ஜின் டிரைவரே தூக்கிட்டு போறீங்க. மூலை முடுக்கெல்லாம் அக்கு வேற ஆணி வேறாக பிரச்சாரத்தை மேற்கொண்டு பிரச்சார தந்திரங்கள் அரசியல்ல தேர்தல் நேரத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதையெல்லாம் எதிர்கொண்டு மக்கள் அளிக்கிற தீர்ப்பு விஜய் ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கிறார் சார். 22 23 அவங்க சீட்டு பங்கீடே முடிச்சிட்டாங்க. திமுக கிட்டத்தட்ட சீட்டு பங்கீடு முடிச்சிட்டாங்க. நீங்க இன்னும் சீட்டு பங்கீடே ஆரம்பிக்கலையே. நான் அதை மறுக்கவில்லை. அவர்கள் எல்லாம் அந்த மாதிரி ஒரு சுமூகமாக எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளை எல்லாம் கூட்டு சேர்ப்பதில் அவர்களோடு சுமூகமான உறவை மெயின்டைன் பண்ணுவதில் நான் தமிழக முதலமைச்சரை பாராட்டுகிறேன் ஒரு அரசியல் தலைவராக. ஆனால் அந்த கட்சியினுடைய திமுகவிற்கு மிகப்பெரிய கெட்ட பேர் இருக்கிறது. அதை நீங்கள் மறுக்க கூடாதுங்க. அவர் நல்ல பத்திரிகையாளராக இருந்தால் நீங்கள் அதை மறுக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். அரசாங்கத்துக்கு நிறைய கெட்ட பேர் இருக்கிறது. விளம்பரத்தை வைத்து வாய்ச்சொல் வார்த்தைகளை வைத்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ரோடுகள், சாலை வசதிகள் எல்லாமே அப்படியே இருக்கின்றன. கடன் மட்டும் கூடிக்கொண்டு இருக்கிறது. ஆகையினால திமுக அரசுக்கு இருக்கிற கெட்ட பெயரால் மற்ற எல்லா கூட சேர்ந்த கட்சிகளுக்கு பெரிய வேல்யூ இருக்காது என்பது பொதுவான கருத்தாக இருக்கிறது. சரி பிரகாஷ் சார். திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதா இல்லையான்றது ரெண்டாவது கொஸ்டின் சார். நீங்க அந்த ஆன்டி இன்கம்பன்சியை கேப்சர் பண்ண முடியுமா? டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டின்றத ஓப்பனா அனௌன்ஸ் பண்ணி ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு, டிவிகே காரரு. அவரை நீங்க காம்பீட் பண்ண முடியுமா? அவரு கூட கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு வரைக்கும் போல. ஆனா அதை தாண்டி உங்க கூட்டணியை தாண்டி ஒரு வலுவான கூட்டணிய நம்பர்ஸ்ல கொண்டு வராங்க. நான் திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்றத நான் சொல்லல. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. எல்லா கவர்மெண்ட்டுக்கும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. நரேந்திர மோடிக்கும் இருக்கும். அதாவது ஆளுநர் டிரான்ஸ்ஃபரில் வேற எந்த விதமான தானாக யதார்த்தமாக நடந்த ஒன்று. அவர் மிக சரியான ஒரு ஆளுநருடைய அதிகாரத்தை கடந்த 50 வருடங்களாக ஆளுநர்னா ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் எதுக்குங்கிற ஸ்லோகன் எல்லாம் போஸ்ட்மேன் எல்லாம் சொல்லிட்டு வந்ததெல்லாம் மாற்றி அரசாங்கமே அவருக்கு என்ன அதிகாரம் என்பதை 14 கேள்விகளுக்கான பதில்ல எல்லாமே அடங்கிவிட்டது. இனி ஆளுநரை பத்தி இப்ப நீங்க சமீப காலமா ஆளுநரை பத்தி இந்த மாதிரி விமர்சனம் வந்திருக்காது. நீங்களே பார்க்கலாம். அப்படி ஒரு விவாதமே வரல. ஆளுநருக்கு அதிகாரம் இல்லைன்னு யாருமே சொல்லல. ஆளுநர் உச்சநீதிமன்றம் வரை போய் குடியரசுத் தலைவர்லாம் இழுத்து விட்டது இந்த கேஸ் தான சார். ஆகையினால அத அவர் செய்திருக்கார். அவருடைய சேவையை நான் பாராட்டுகிறேன். அவரை கௌரவமான முறையில் தமிழக மக்கள் வழி அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, ஓகே. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.